வரும் அஹ், புலனுணர்வு அனுபவங்கள் தொடர்பான மொண்டசுரி நோக்கு எவ்வாறு இருக்கும், மூளை விருத்திக்கு புலன் உணர்வு அனுபவங்களின் இன்புட் உள்ளீடு எவ்வாறு அமைகின்றது, இந்த புலனுணர்வு அனுபவங்களை வழங்குவதில் ஆசிரியர்களதும் பெற்றார்களினதும் பங்கு என்ன, புலனுணர்வு தொடர்பான கற்றலை நாங்கள் எவ்வாறு கணிப்பீடு செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கிறோம். முதலாவது, ஒரு புலனுணர்வு அனுபவம் என்றது எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது எந்த விதமான விடயத்தையும் கற்றுக்கொண்டு பிறப்பதில்லை. அவர்கள் சூழலோடு தொடர்பு கொண்டுதான் விடயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். தங்களை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளவும், தாங்கள் புரிந்து கொள்ளும் போது கிடைக்கிற தகவல்களை ஒழுங்குபடுத்தவும் இந்த புலனுணர்வு அனுபவங்கள் தான் அவர்களுக்கு ஒரு முதன்மை வழியாக அமைகின்றது. அதனால இது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொல்வதாயிருந்தால், புலனுணர்வு சார் கற்றல் என்றால் என்ன? 3 முதல் 5 வயதையான குழந்தைகள் நேரடி அனுபவங்கள் மூலமே சிறப்பாக கற்கிறார்கள். இது வெறும் விளையாட்டு அல்ல. இது பார்த்தல், கேட்டல், தொடுதல், முகத்தல், சுவைத்தல் ஆகிய 5 புலன்களுடனும் சேர்ந்து உடல் அசைவுகளையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான கற்றல் முறையாகும். இதை எல்லாரும் குறிப்பாக முன்பள்ளி ஆசிரியர் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது விளையாட்டு அல்ல, இது அவர்களுக்கான கற்றல் ஒழுங்குமுறை, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங், கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்றல் ஒழுங்குமுறை தான் இது. அதன் பவர் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும், மொண்டசூரி கல்வியாக இருக்கட்டும், எங்களது ப்ரீ ஸ்கூல் கரிக்குலமாக இருக்கட்டும், முன்பள்ளி கல்வியின் நோக்கம் ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு, குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுவதுதான். ஆனா இந்த புலனுணர்வு அனுபவங்கள், கற்றல் அனுபவங்கள் பிள்ளையின் 5 புலன்களையும், இயக்கத்தையும், உடல் சார்ந்த விழிப்புணர்வையும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு தூண்டலாக அமைகின்றன. அதாவது முன்பள்ளி கல்வியில் இவற்றுக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு இவையாவும் புலனுணர்வு தொடர்பான கற்றல் அனுபவங்கள் ஒரு தூண்டலாக அமைகின்றன. இதை 2 விதமாக நாங்க பார்ப்போம். காக்னிட்டிவ் அண்ட் பிசிக்கல் குரோத், அறிவாற்றல் மற்றும் உடல் விருத்தி. அடுத்தது சோஷியல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங், சமூக மனவளர்ச்சி சார் நல்வாழ்வு. இந்த காக்னிட்டிவ் அண்ட் பிசிக்கல் குரோத்ல முதலாவது விடயமாக பார்க்கிறோம் ரேபிட் பிரெயின் டெவலப்மெண்ட். குழந்தைகள் பிறந்து வளரும் பொழுது அந்த 5 வயதுக்குள்ள, குறிப்பாக 2 to 3 வயதுக்குள்ள அவர்கள் இந்த மூளை மிகவும் விரைவாக வளர்ச்சி அடையும். ஒவ்வொரு செகண்டிலும் 1 மில்லியன் நரம்பு பிணைப்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சோ இந்த நியூரல் கனெக்ஷன்ஸ இந்த இணைப்புகள் அவர்களுக்கு சிந்திக்கிறதுக்கு, நினைவாற்றலுக்கு, பிரச்சனை தீர்த்தலுக்கான அனுபவங்களை இந்த புலனுணர்வு அனுபவங்கள் கட்டி எழுப்ப உதவுகின்றது. சோ இந்த மிகவும் விரைவான மூளை விருத்தி காலங்கள்ல நாங்கள் கொடுக்கிற புலன் அனுபவங்கள் அவர்களின் எதிர்கால சிந்தனை, நினைவாற்றல், பிரச்சனை தீர்த்தலுக்கு ஒரு அடித்தளமாக அமைகின்றது. அத்தோடு மோட்டோ ஸ்கில் கோஆர்டினேஷன், இயக்கத்திறன்கள் ஒருங்கிணைப்பு. எங்களுக்கு தெரியும் இயக்கத்திறன்கள்ல 2 இருக்குது. நுண்ணியக்க தசைநார் விருத்தி, பேரியக்க தசைநார் விருத்தி, ஃபைன் மோட்டோ ஸ்கில், கிராஸ் மோட்டோ ஸ்கில்ஸ். அதுல நாங்க கொடுக்கிற ஆக்டிவிட்டிஸ் செயற்பாடுகள் கைகளினால் செய்யும் பொழுது பிள்ளைகளின் எழுதுவதற்கு தேவையான நுண்ணியக்க தசைநார் விருத்திய வலுப்படுத்துது. அதோட பேரியக்க தசைநார் விருத்தி உடல் சமநிலையை பேண உதவுது. அடுத்தது ஏர்லி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கன்செப்ட்ஸ். உங்களோட சென்சரி பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களுக்கு கணித எண்ணக்கருக்கள், அவை அதுக்காக நாங்க கனளவு, அளவு, வகைப்படுத்தல், வரிசைப்படுத்தல், காரணம், விளைவு, இது எல்லாத்தையும் நாங்க சொல்றது இல்லை. ஆனா இந்த விளையாட்டுக்கள் அவற்றுக்கான கைகளினால் அவர்கள் அனுபவங்களை, புலன் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த எளிய கணித விஞ்ஞான எண்ணக்கருக்களுக்கான அடித்தளம் அங்கு இடப்படுகின்றது. இவ்வளவும் காக்னிட்டிவ் அண்ட் பிசிக்கல் குரோத்ல வருது. அடுத்தது சோஷியல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங்ல லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், மொழி திறன்களை மேம்படுத்துதல். அவர்கள் பொருள்களை தொட்டு நந்து விளையாடும் பொழுது
அவர்கள் இது பாரமானது, இது இலகுவானது, இது கரடுமுரடானது, இது அழுத்தமானது, இது சத்தமானது, லவுட், ஹெவி, ரஃப், அவ்வாறாக டிஸ்கிரிப்டிவ் vocabulary, தட் மீன்ஸ் விவரிக்கும் சொற்களஞ்சியத்தை கற்றுக்கொள்கிறார்கள். தொடுகை மூலம் இந்த பொருட்களோடு ஆராய்வதன் மூலம் அவர்களது மொழித்திறன்கள் விருத்தி அடைகின்றன. அடுத்தது இமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் காம். தண்ணி, மண், கிளே, இந்த இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் விளையாடும் பொழுது அவர்கள் இந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. மற்றது இமோஷன், மனவெழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் மனவெழுச்சியை முகாமைத்துவம் செய்வதற்கும் அவர்கள் பழகி கொள்கிறார்கள். பொதுவாக மொண்டசூரியில அல்லது ப்ரீஸ்கூல்ல அழுகிற பிள்ளைக்கு இந்த விளையாட்டை கொடுத்தோம்னா அது அழுகிய மறந்து அந்த விளையாட்டுல ஈடுபடும். அடுத்தது சோசியல் கோஆபரேஷன், சமூகமாக இணைந்து செயற்படுதல். குழுவாக இணைந்து புலனுணர்வு செயற்பாடுகள்ல பிள்ளைகள் எவ்வாறு பொருட்களை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வது, எவ்வாறு தங்களது நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவது என்பதை கற்றுக்கொள்கிறார். அப்ப ஒரு பிள்ளையின் முழுமையான விருத்திக்கு உதவும் வகையில தான் முன்பள்ளி கல்விகள் என்ன, மொண்டசூரி கல்வி என்ன ஒழுங்கமைக்கப்படும் பொழுது அவை அந்த புலனுணர்வு அனுபவங்கள் எவ்வாறு பிள்ளையின் முழுமையான விருத்திக்கு உதவுகின்றன என்பதை இப்பொழுது பார்த்தோம். மற்றது புலனுணர்வு அனுபவங்கள் தொடுகையிலிருந்து கருத்துருவான ஒரு தொட்டுணர்வுல இருந்து கருத்துருவான எண்ண கருக்களை விளங்கிக் கொள்வதற்கு பிள்ளைகளை மேம்படுத்துகிறது, உயர்த்துகிறது. எவ்வாறு அது நடக்கிறதுன்னு பார்க்கணும். திங்கிங் த்ரூ ஹேண்ட்ஸ். மொண்டசூரி அம்மையார் சொல்லுவார், பிள்ளைகள் கைகளால் சிந்திக்கிறார்கள். மூளையால் சிந்திப்பதற்கு முதல் அவர்கள் கைகளால் தொட்டு விளையாடும் பொழுது கைகளால் சிந்தித்து அந்த சிக்னலை மூளைக்கு அனுப்புகிறார்கள். சோ சென்சரி ஆர்கிடெக்சர் ஆஃப் லேர்னிங், கற்றல்ல ரெண்டு விதமாக அதுக்கு பிரிக்கப்பட்டிருக்குது. பிசிக்கல் அண்ட் ஸ்பேஷியல் சென்சஸ், காக்னிட்டிவ் அண்ட் பெர்செப்சுவல் சென்சஸ். பிசிக்கல் அண்ட் ஸ்பேஷியல் சென்சஸ்ல தொடுதல், இந்த பௌதிக இயல்புகளை, பொருட்களின் வடிவம், அமைப்பு, எடை மற்றும் அளவை புரிந்து கொள்ள இந்த தொடுகை உதவுகிறது பிள்ளைகளுக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலா நாங்க பிறகு பார்ப்போம். அடுத்தது மூவ்மெண்ட், இயக்கமும் ஸ்பேஷியல் அவேர்னஸ், இடம் சார்ந்த விழிப்புணர்வு. அப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பிள்ளைகளின் ஸ்பேஷியல் அவேர்னஸ், இடம் சார்ந்த விழிப்புணர்வு விருத்திக்கு உதவுவதோட அவர்களின் தூண்டல்களை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகின்றது. அடுத்தது காக்னிட்டிவ் அண்ட் பெர்செப்சுவல் சென்சஸ். அதுல பார்த்தல் என்பது பிள்ளைகளின் கோலங்களை, நிறங்களை, குறியீடுகளை, அவற்றுக்கு இடையிலான சிக்கலான தொடர்புகளை இனம் காண்பதற்கு உதவுகின்றது. அடுத்தது ஆடிட்டரி டெவலப்மெண்ட், கேட்டல் திறன் மூலம் பிள்ளைகள் அந்த லாங்குவேஜ் எக்ஸிகியூஷன், மொழியை உள்வாங்குவதற்கு, கைப்பற்றிக் கொள்வதற்குமான திறன்களை, கைப்பற்றிக் கொள்வதற்குமான திறன்கள், மற்றது நினைவாற்றல், மற்றது போக்கஸ் அட்டென்ஷன், கவன குவிப்பு, இவற்றுக்கெல்லாம் ஆடிட்டரி டெவலப்மெண்ட், கேட்டல் திறன் மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. சோ தொடுதல், இயக்கம், பார்த்தல், கேட்டல், இந்த 4 விடயங்களும் எவ்வாறு பிள்ளைகளின் 4 விடயங்கள் தொடர்பான புலன் அனுபவங்கள் பிள்ளைகளது அறிவாற்றல் மற்றும் பௌதீக உலகை கட்டி எழுப்புவதற்கு உதவுகின்றன என்று பார்த்தோம். நாங்கள் இனி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்பான டாக்டர் மரியா மொண்டசூரி பெர்ஸ்பெக்டிவ் நாங்க பார்த்துக்கிட்ட ஹேண்ட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த மைண்ட். டாக்டர் மரியா மொண்டசூரி சொல்றா, மனத்துக்கான ஒரு கருவி. நாங்கள் நினைக்கிறோம் பொருட்களை தொட்டு தூக்குவதற்கு, பொருட்களை பற்றி பிடிப்பதற்கான ஒரு கருவிதான் கை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஒரு மூளைக்கான ஒரு டிரெக்ட் பாத்வே. ஏதாவது அந்த பிள்ளைன்ற வளரும் பருவத்துல, 5 வயதுக்கு உட்பட்ட பருவத்துல அந்த கைகள் ஒரு மூளைக்கான ஒரு நேரடி வழியாக அமைகின்றது. According to Dr. Montessori, what the hand does, the mind remembers. கை என்னதை செய்கிறதோ அதைத்தான் மூளை
ஞாபகப்படுத்திக் கொள்கிறது. பிறப்பில இருந்து பிள்ளைகள் தொடர்பு, பிசிக்கல் இன்டராக்ஷன், தொடுதல், கேட்டல், அந்த சூழலோட பிசிக்கல் இன்டராக்ஷன் மூலம் தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கான இன்டெலெக்சுவல் அறிவாற்றல் விருத்திக்கான முதன்மை வழி இது. பிசிக்கல் என்கேஜ்மெண்ட் இல்லை என்றால் அது நடைபெறாது. அத்தோடு அவர் சொல்ற இது இன்டெலிஜென்ஸுக்கான நுழைவாயில்கள், இன்டெலெக்சுவல் குரோத்துக்கான பிரைமரி முக்கியமான நுழைவாயில்கள் என்ன? இந்த சென்சரி லேர்னிங். இதன் இல்லை என்று சொன்னால், இதை நாங்கள் இக்னோர் பண்ணினா, இக்னோரிங் தீஸ் கேட்வேஸ் லீட்ஸ் டு சூப்பர்ஃபிஷியல் லேர்னிங். இன்றைக்கு பல பிள்ளைகள் எங்களுக்கு கருத்துருவான சிந்தனைகளை விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக, கணித கருத்துக்களை, எண்ண கருக்களை புரிய முடியாத, விஞ்ஞான எண்ண கருக்களை புரிய முடியாதவரை இருக்கிறதுக்கு காரணம், அந்த அடித்தளம் இடம் பொழுது அவர்கள் கைகளினால் அனுபவ கற்றல் இல்லாமல் மேலோட்டமாக அழுத்தமானது என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இது கரடு முரடானது. ஆனா அந்த கரடு முரடானது என்று சொல்லும் அதே நேரத்தில் பிள்ளை கரடு முரடான ஒரு ஒப்ஜெக்டிவை தொட்டு உணரும் பொழுது அந்த கரடு முரடு என்றதுக்கான அர்த்தம் அந்த பிள்ளைக்கு விளங்கி கொள்ளும். சோ இந்த புலனுணர்வு அனுபவங்கள் மூலம் கற்றல் இடம் பெறும் பொழுது ஒரு ஆழமான விரைவான ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு இது அடித்தளம் இடுகின்றது. தொடுகை லொஜிக்கல். என்னன்னா அங்க நாங்க தொடுதல் மூலம் வகைப்படுத்துவோம், வரிசைப்படுத்துவோம். அது கணித திறனுக்கு வேணுமான லாஜிக்கல் சிந்தனைய தர்க்க சிந்தனைக்கு அடித்தளமாக இருந்தது. கேட்டலும் பார்வையும் குறிப்பாக மொழிக்கான ஒரு சட்டகத்தை வழங்குகின்றன. இயக்கம் நிர்வாக செயற்பாடுகள், எக்ஸிக்யூட்டிவ் பங்கன், நாங்கள் அதை பிறகு வழிவா பார்ப்போம். அதுக்கான நியூரல் கெப்பாசிட்டியை கட்டுவதற்கு உதவுகின்றது. மொண்டசோரி எஜுகேஷன்ல சென்சரி லேர்னிங் இஸ் சென்ட்ரல், நாட் சப்ளிமெண்டரி. அதுதான் முதன்மையானது. அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஏனைய பாடங்கள் தொடர்பான அடித்தளங்களை இடுறோம், அனுபவங்களை பிள்ளைகளுக்கு வழங்குறோம். இதுல மொண்டசோரி லேர்னிங்ல நாங்க முதல் போரத்துல பார்த்துனாங்க ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட், தயாரிக்கப்பட்ட சூழல் என்பது மிகவும் முக்கியமானது. அது தன்னிச்சையாக பிள்ளைகள் புலனுணர்வு அனுபவங்களை ஆராய்வதற்கு உதவுகின்றது. இந்த புலனுணர்வு ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட்ல சில சென்சோரியல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது ஒரு பண்பினை ஒரு நேரத்தில் ஒரு பண்பினை பற்றி ஆழமாக கற்பதற்காக உருவாக்கப்பட்டது, டிசைன் பண்ணப்பட்டது. உதாரணமாக ஒன்றில் சைஸ் அல்லது கலர் அல்லது சவுண்ட், ஏதாவது ஒன்று, ஐசோலேட் ஒன் குவாலிட்டி அட் எ டைம். இதுல சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ்ல பிள்ளைகள் கான்கிரீட் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், அதோட தொட்டு விளையாடி ஸ்தூலமான அனுபவங்களை பெற்று அதுல இருந்து எதிர்காலத்துல கருத்துருவான சிந்தனைகளுக்கு மேலுயர்த்தப்படுகிறார்கள். எங்களுக்கு வெளியில எங்களுக்கு அது தெரியாது, பிள்ளைகள் எவ்வாறு அந்த சிந்தனைகளை வளர்த்திருக்கிறார்கள், ஆனால் அது அவர்களது மூளையில இருக்கும். சோ முதலாவது விஷயம், சென்சரி லேர்னிங் இஸ் சென்ட்ரல், நாட் சப்ளிமெண்டரி. எதுல? மொண்டசோரி அப்ரோச்ல. அதுதான் கற்றலுக்கான ஒரு என்ஜின், சென்சரி ஒர்க், நாட் ஏ பிளே டைம் ஆக்சசரி. இந்த பொருட்கள் எல்லாம் விளையாடுவதற்கான ஒரு கற்றல், விளையாடுவதற்கான பொருட்கள் அல்ல. இந்த ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட் மிகவும் கவனமாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. தன்னிச்சையாக சுயமாக பிள்ளைகள் தங்களோட புலன் டிஸ்கவரியை, ஆராய்தலை செய்வதற்காக கட்டமைக்கப்பட்டது. அவர்கள் போய் விரும்பியதை எடுத்து தங்களுக்கு விருப்பமானதை செய்து தங்கள் புலன் அனுபவங்களை ஆராய்ந்து கொள்வதற்காக இந்த ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட் மிகவும் கவனமாக உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப மொண்டசோரி கல்வியில புலன்சார் கற்றல் தான் மிகவும் அடிப்படையானது. அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த புலன்களின் மூலம் மொழிகளை, அழுத்தமானது, கரடு முரடானது, சூடானது, குளிரானது, இவ்வாறு சொற்களை சொற்களஞ்சியத்தை கட்டியமைக்கிறோம். கணித தொடர்பான வரிசைப்படுத்தல், வகைப்படுத்தல், இந்த விஷயங்களை, கலை, அறிவியல், இவ்வாறு ஏனைய பாடங்களுக்கு தேவையான அடித்தளத்தை புலன்சார் கற்றலின் மூலம்தான் நாங்கள் மொண்டசோரி கல்வியில் வழங்குகிறோம்.
அடுத்தது நாங்கள் ஒரு பண்பு பார்த்த நாங்கள் ஐசோலேஷன் ஆஃப் குவாலிட்டி. சென்சோரி மெட்டீரியல் மொண்டசூரியில சென்சோரி ஒரு முக்கியமான 2வது பாடம். அங்க வந்து பண்புகள் வந்து ஒரு தனிப்பண்பை பிள்ளை ஆழமாக கற்கும் வகையில் கற்றல் உபகரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது பிங்க் டவர். இந்த பிங்க் டவர்ல வடிவமோ கலரோ மாறாது. ஒன்று சைஸ் மட்டும் மாறிக்கொண்டு போகும். 1 சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து 10 சென்டிமீட்டர் கியூப் வரை அதுல வடிவம் மாறும். இது கணிதத்துக்கு அடிப்படையான சில திறன்கள், பிரச்சனை தீர்க்கும் திறன்கள் போன்றவற்றை பிள்ளைகளிடம் வளர்ப்பதற்கு உதவுகின்றது. மற்றது கலர் டேப்லெட்ஸ். இந்த கலர் டேப்லெட்ஸ் வந்து வடிவத்திலேயோ ஷேப்லேயோ வெயிட்டிலேயோ ஒன்றிலும் மாற்றம் அடையாது. ஒன்லி கலர். மற்றது சவுண்ட் சிலிண்டர்ஸ். சோ அங்கு வந்து ஒலியில மட்டும்தான் அவற்றுக்கு இடையில வேறுபாடு இருக்கு. ஒரு பிள்ளைகளின் புலன்களை நாங்கள் மேம்படுத்துவதற்கு, விஞ்ஞான ரீதியாக மேம்படுத்துவதற்கு ஏனைய மாறிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். அதன் அடிப்படையில தான் மொண்டசூரி மெட்டீரியல் வந்து ஒரு குவாலிட்டி, ஒன் குவாலிட்டி அட் ஏ டைம். சோ அதன் மூலம் அந்த ஒரு பண்பில அவர்கள் மிகவும் ஆழமாக கற்பதற்கு முடிகிறது அந்த புலனுணர்வு அனுபவம். அடுத்தது கான்கிரீட் டு அப்டிராக்ட். பிள்ளைகள் கைகளால் தொட்டு அனுபவப்படும் பொழுது, இப்போ ஒரு கியூபை தொட்டும் பொழுது அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார். அவர்களது மூளையில் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். பிற்காலத்துல அவர்கள் இருக்கிற கியூப் என்றால் கணக்குற்றி என்றால் அதன் வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பது அதை அவர்களது மூளையில பதிந்து கொள்கிறது. அந்த பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹையர் லெவல் கோர்ட்டுக்கு அடித்தளமாக இருக்கு. உதாரணமாக கும்பகம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதன் வடிவத்தை அவர்கள் மூளையில் அது பதிந்து கொள்கிறது. அடுத்தது நாங்க பார்ப்போம் வேர்ட்ஸ் ஆர் சிம்போல்ஸ். சொற்கள் வந்து ஒரு குறியீட்டா இருக்கும். எப்ப அதற்கான அனுபவங்கள் கொடுக்கப்படாத போது. அனுபவங்கள் கொடுக்கப்படும் பொழுது அந்த புலன்கள், இந்த அனுபவங்கள் வந்து அதுக்கு ஒரு அர்த்தமுள்ள கருத்தை வழங்குகிறது. இப்ப ரஃப் என்ற சொல்லு நாங்க சொன்னா அந்த பிள்ளைக்கு ரஃப் என்று சொல்லி ஒரு அனுபவம் இல்லாம சொல்லும் பொழுது அது ஒரு அப்டிராக்ட் சவுண்ட். அந்த பிள்ளைக்கு ஒரு ஒலியாகத்தான் ஒலிக்கு. இதுவே நாங்கள் ஒரு டக்டைல், ஒரு கரடு முரடான ஒரு தளத்தை பிள்ளைக்கு தொட்டு காட்டி பிள்ளை தொடுவதன் மூலம் ரஃப் என்று சொல்லும் பொழுது பிள்ளை cognitively linked to a specific tactile memory. அப்ப பிள்ளைக்கு தெரியும் ரஃபா இருக்கிற ஒரு தளங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்றதை அந்த பிள்ளை தொடுகையின் மூலம் கற்றுக்கொள்கிறது. சோ இந்த சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அர்த்தமுள்ள தொடர்பாடலுக்கு ஒரு சூழலை அமைத்துக் கொடுக்கிறது. Without this physical exploration, language remains verbal and superficial. இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தொட்டுணரும் அனுபவம் இல்லாத பொழுது மொழி வந்து ஒரு அவர்களால ரஃப் பண்ற என்னன்றதை புரிந்து கொள்ள முடியாது. அது வந்து ஒரு வேர்பல் சவுண்டாக மட்டும்தான், மேலோட்டமான ஒரு சொல்லாக மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கு. அப்ப வளமான புலனுணர்வு விளையாட்டுகள் அவர்களது சொற்களஞ்சியத்தை விரிவுக்கிறதுக்கு உதவுது. சோ தொட்டுணர்ந்து இது ரஃப் பண்ணும் பொழுது அவர்கள் மேலும் அதை அவர் ரஃப் பண்ணா அப்படி இருக்கும் எங்களுக்கு கையில குத்தும், மேடு பள்ளம் இருக்கும் என்று அவர்களது டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் விவரிக்கும் திறன் தொடர்பாடல் அதிகரிக்கின்றது. சோ அந்த அப்டிராக்ட் ஐடியாவை அவர்கள் தங்களது வார்த்தைகளால் விவரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுது புலனுணர்வு அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது. இன்னொரு அனுபவம் வகைப்படுத்தல். இதெல்லாம் மொண்டசூரி முறையில தான் ப்ரீ ஸ்கூலும் பிள்ளைகள், ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். என்ன ப்ராப்ளம் என்றால் அது ஆழமாக எந்த புலனுணர்வு ஆற்றல் விருத்திக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் என்பதை விளங்கி அவர்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறார்கள். வகைப்படுத்தல் என்பது தர்க்க ரீதியாக வேறுபடுத்துவதற்கான ஒரு முதல் படியாக இருக்குது. இப்ப இதுல பட்டன்ஸ் இருக்குது, அதை அவற்றின் பருமனின் அடிப்படையில வேறுபடுத்தும் பொழுது முதல்ல கண் அந்த பேட்டர்ன்ஸையும் அவற்றுக்கு இடையில தொடர்பையும் இனம் காணுகிறது. கைகள் அதை குரூப் ஆக்குகிறது பிசிக்கலி. அந்த நேரத்துல பிரெயின் வந்து வகைப்படுத்தல் தொடர்பான அனுபவத்தை கேட்டகரைஸ் பண்ணுது. இப்போ
sorting டாஸ்க் வகைப்படுத்தும் பணிகள், பிள்ளைகளுக்கு கிளாசிபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வகைப்படுத்தலும் வேறுபடுத்தலுக்கும் தேவையான அடிப்படை திறன்களை கட்டியெழுப்ப உதவுகிறது. இது கணிதத்துக்கு தேவையான, கணித தர்க்க ரீதியான சிந்தனைக்கு தேவையான ஒரு அடிப்படை ஆகும். These are the building blocks of mathematical logic: classification and discrimination, வகைப்படுத்தலும் வேறுபடுத்தலும். அடுத்தது physical sequencing builds narrative flow. இங்க நாங்க பாக்குறது practical life activity-ல சென்சோரிய மொண்டசோரி அம்மையாரின் கற்கை பாடங்கள்ல முதலாவது பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ். அதுல ஒரு பாடம் தண்ணீரை ஊற்றுதல். இப்ப தண்ணீரை ஊற்றுதல் அந்த செயற்பாடுகளில் எல்லாம் படிமுறையில ஒரு சீக்குவன்ஸ்ல ஒரு வரிசைப்படுத்தல்ல பிள்ளைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். அவர்கள் தண்ணி ஊற்றும் பொழுது தண்ணி சிந்தினால் அதை ஸ்பொஞ்சால துடைச்சு நப்பினால துடைச்சு வைக்கணும். சோ இந்த மாதிரி அவர்கள் படிமுறையில என்கேஜ் பண்ணும் பொழுது அவர்களின் பிரெயின் இம்பல்ஸ கண்ட்ரோல் பண்ணுது, தூண்டுதல்களை கட்டுப்படுத்துவதோட தம்மை தாங்களே ஒழுங்குபடுத்தக்கூட செல்ஃப் ரெகுலேஷனுக்கு உதவும். சோ இது எல்லாம் என்னத்துக்கு தேவை என்று சொன்னால் ரீட் அண்ட் ரைட், எபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட், வாசிக்கவும் எழுதுவதற்கும் தேவையானது என்னது என்று சொன்னால் ஹை லெவல்ஸ் ஆஃப் கன்சன்ட்ரேஷன் அண்ட் எபிலிட்டி டு ஃபாலோ ஏ லாஜிக்கல் ஆர்டர். ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்குமுறையை பின்பற்றவும் வாசிக்கிறதுக்கும் எழுதுவதற்கும் உயர்மட்டத்திலான கவன குவிப்பு தேவை. இது எல்லாம் இந்த பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ்ல படிமுறையில அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு மூளையில அவை கட்டமைக்கப்படுகின்றன. எமர்ஜென்ஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன். எவ்வாறு அந்த சென்சரி இன்புட்ஸ் ஒரு டிசிப்ளின் மைண்ட பிள்ளைகளுக்கு கொண்டு வருது. இப்ப நூலில மணிகளை கோர்த்த இந்த மனிப்புலேட்டிவ் டாஸ்க் அவ்வாறு நிறைய இருக்கிறது. அது இம்ப்ரூவ் பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சியோட அது விழுந்தாலும் எடுத்து எடுத்து அவர்கள் அதை கோர்த்து முடிக்கணும். இப்ப விடாமுயற்சியை செய்யணும். மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்ஹான்ஸ் இம்பல்ஸ் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். அதை நாங்க முதலே பார்த்தினாங்க. தூண்டுதல்களை கட்டுப்படுத்தவும் சுய ஒழுங்குபாடு சுய கட்டுப்பாட்டுக்கும் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இயக்க செயற்பாடுகள் உதவுகின்றன. பிளானிங், sorting and sequencing build the ability to organize the world. வகைப்படுத்தலும் வரிசைப்படுத்தலும் தம்மை சுற்றியுள்ள உலகை ஒழுங்குபடுத்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றது. சோ இவையெல்லாம் ஒரு விளையாட்டு என்று நாங்கள் கருதாமல் இது பிள்ளையின் எதிர்காலத்துக்கு தேவையான நிர்வாக செயற்திறன்களை கட்டமைக்கிறது. அத்தோடு சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிர்காலத்துல அகாடமிக் லேர்னிங்ல உதவுவதாக இருக்கும். இவையெல்லாம் அதுக்கு அவசியமானவை. எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் என்பது புலன்சார் செயற்பாடுகள் மூலம் வளர்க்கப்படும் திறன்கள், கவனம், சுய கட்டுப்பாடு, திட்டமிடல், நெகிழ்வான சிந்தனை. இவையெல்லாம் இந்த மொண்டசோரி ஆக்டிவிட்டியில இடம்பெற அதுல மட்டுமல்ல, எந்த புலன்சார் செயற்பாடுகளையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கும் பொழுது இந்த திறன்கள் அவர்களிடம் வளர்க்கப்படுகிறது. எதிர்காலத்துல அவர்கள் தாங்களே சரியாக வழிநடத்திக் கொள்வதற்கு இந்த திறன்கள் அவசியமானவை. சோ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பார்க்கும் பொழுது எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் அட்டென்ஷன், கவன குவிப்பு, சுய கட்டுப்பாடு, பிளானிங் திட்டமிடல், நெகிழ்வான சிந்தனை, இதெல்லாம் சென்சரி ரிச் ஆக்டிவிட்டிஸ் மூலம் வளர்க்கப்படுகிறது. உதாரணமா மனிப்புலேட்டிவ் டாஸ்க் போக்கஸை, கவன குவிப்பையும் விடாமுயற்சியும். கவன குவிப்பு இல்லாமல் அவை எதையும் செய்ய இயலாது. அதனாலதான் பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ்ல பெரும்பாலும் கவன குவிப்புக்கான செயற்பாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் அதை அடுத்து அங்கால ஒரு சென்சோரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கவன குவிப்பு மிகவும் முக்கியம். சோ மொண்டசோரி கரிக்குலம் மிகவும் தெளிவாக படிமுறையில திட்டமிடப்பட்டிருக்குது. மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், பிள்ளைகளின் இயக்க செயற்பாடுகள் அவர்களின் தூண்டல்களை கட்டுப்படுத்த உதவுகின்றது. பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் சப்போர்ட் சீக்வென்சிங் அண்ட் ஆர்கனைசிங், ஒரு வரிசைப்படுத்தல ஒழுங்குபடுத்துவதற்கு அது உதவுகின்றது. சோ இதெல்லாம் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அந்த செயற்பாடுகளை செய்வதன் மூலம் பிள்ளைகளிடம் இந்த திறன்கள் யாவும்
வளர்க்கப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. நேரமும் சந்தர்ப்பமும் வரும் பொழுது அவர்கள் தாமாக இதை வெளிப்படுத்துவார்கள் எதிர்காலத்துல. அடுத்தது பில்டிங் த vocabulary ஆஃப் பிசிக்ஸ். அந்த பொருட்களை கையாளும் பொழுது நாங்கள் ஆஹ் பௌதீக பண்புகளுக்கான சொற்களஞ்சியத்தை பிக் ஸ்மால், திக் தின், ரஃப் ஸ்மூத், ஹெவி லைட், வெட் ட்ரை, லாங் ஷோர்ட், இது போல நிறைய விஷயங்களை சொற்களஞ்சியத்தை அவர்கள் அனுபவம் மூலம் அதுக்கான ஒரு கருத்து அவர்களுக்கு தெரியும். திக்கா இருந்தா அப்படி இருக்கும், தின்னா இருந்தா அப்படி இருக்கும், ஒப்பிட்டு அவர்கள் தொட்டு உணர்ந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அது ஒரு வேர்ட்ஸா இல்லாமல் அவர்கள் தங்களோட சொந்த கைகளால் அதை தொட்டுணர்ந்து வெரிஃபை பண்ணி அந்த பிசிக்கல் ரியாலிட்டிஸ புரிந்து கொள்கிறார்கள். எதிர்காலத்துல வேற இடத்துல எங்க போனாலும் அவர்களுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த சென்சரி ரூட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல எங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த பிள்ளை 1ல இருந்து 100 மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கும், சொல்ல மாட்டோம். ஆனா உண்மையில கல்வியலாளர் அந்த சிந்தனை என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு கவுண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். 1 2 3 சொன்னா அந்த 3 என்றால் என்ன, அதுல எவ்வளவு பொருட்கள் உள்ளடங்குது, கவுண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த நம்பர்ஸ் ஆன் பேப்பர், 3 பாக்குறதுக்கு முதல் அதை பிள்ளை டச் பண்ணணும், அதை மூவ் பண்ணி அதை கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் பொழுது அது பின்னாக கணித திறன்களின் விருத்திக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதே போல லாங்குவேஜ்ல லெட்டர்ஸை பற்றி அவர்கள் கற்பதற்கு முன்னர் அவர்கள் லெட்டர் ஷேப் அதை தொட்டுணர்வதன் மூலம், சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ்ல அந்த சாண்டை தொடைக்க சாண்ட் அதுல போடப்பட்டிருக்கும் எம்முக்கு மேல, அதை தொட்டுணர்வதன் மூலம் அந்த ஷேப்பை, அதே நேரம் இது எம்ன்றத சவுண்ட கேட்டு அப்ப சவுண்டோட ஒரு லெட்டர் இந்த ஃபார்ம் அவர்களுக்கு இணைக்கப்படுது. ஸோ ரைட்டிங் இஸ் எ பிசிக்கல் ஆக்ட் ஆஃப் ட்ரேசிங் பிஃபோர் அந்த இன்டெலெக்சுவல் ஆக்ட்ஸ் ஆஃப் கம்போசிஷன். ஸோ எழுத்துக்களை நாங்கள் சேர்த்து சொற்களை வாசிக்க முதல் எங்களுக்கு அந்த எழுத்துக்களை கேட்டலோட சவுண்டோட பிள்ளைகள் பேஸ் பண்ணி அதை அந்த அனுபவத்தை அவர்கள் அந்த ஷேப்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இவ்வகையில நாங்க பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு ரிச்சான வளமான புலனுணர்வு அனுபவங்களை தயாரிக்கப்பட்ட சூழல் மூலம் மொண்டுசுரி வகுப்பறையில நாங்கள் வழங்கும் பொழுது நாங்கள் பிள்ளைகள் தாமாகவே தமது இன்டெலிஜென்ட் அறிவாற்றலை கட்டமைக்க நாங்கள் வழி சமைத்து கொடுக்கிறோம், அனுமதிக்கிறோம். எவ்வாறு? மூவிங் ஃப்ரம் கான்கிரீட் டூயிங், ஸ்தூலமாக கையாண்டு செய்வதில் இருந்து அப்டிராக்டிங்க்கு கருத்துருவான சிந்தனைக்கு உயர்த்தப்படுவதன் மூலமும் அவர்களின் நிர்வாக செயற்பாடுகளை எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் லைஃப் டைம் லைஃப் லாங் லேர்னிங்க்கு தேவையான திறன்களை கட்டமைப்பதற்கும் நாங்கள் இந்த தயாரிக்கப்பட்ட சூழலில வழங்குற சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு உதவுது. அதன் மூலம் சில்ட்ரன் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் த்ரூ டிரெக்ட் சென்சரி இன்டராக்ஷன். ஸோ இவ்வளவு தான் மாண்டசரி பெர்ஸ்பெக்டிவ். அடுத்தது பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் சென்சரி இன்புட். சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டிமுலேட் த பிரெயின் அண்ட் ஹெல்ப் டு ஃபார்ம் நியூரல் பாத்வேஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிரெயினை தூண்டி அங்க உள்ள நரம்பு இணைப்புகளை உருவாக்குவதற்கு இந்த புலனுணர்வு அனுபவங்கள் உதவுகின்றன. அது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பொழுது அந்த பிரெயின் கனெக்ஷன் பல வலுவூட்டப்படுகிறது. அதே நேரம் வேறுபட்ட வளமான உள்ளீடுகள் நாங்கள் வழங்கும் பொழுது அது ஸ்னாப்டிக் குரோத்தை அதிகரிக்கிறது. மீனிங்ஃபுல் சென்சரி என்கேஜ்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ அர்த்தமுள்ள அந்த புலனுணர்வு அனுபவங்களில் பிள்ளைகள் ஈடுபடும் பொழுது அவர்களது நினைவாற்றல், பிரச்சனை தீர்க்கும் ஆற்றல் என்பன மேம்படுகின்றது. மூளைகளை கட்டமைத்தல ஆரம்பகால குழந்தை பருவத்தில் ஒவ்வொரு நொடியும் மூளை மில்லியன் கணக்கான இணைப்புகளை உருவாக்குறது. பிறந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறைய வளர்ந்துட்டு போகும். சினட்டிக் குரோத். செழுமையான புலன்சார், வளமான புலன்சார் உள்ளீடுகள், அப்ப வளமான அனுபவங்களை நாங்கள் வழங்கும் பொழுது அது நினைவாற்றல், கவனம் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறனை மேம்படுத்துகிறது.
இங்க முக்கியமானது ஒரு தரம் பிள்ளைக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை செய்து போட்டுக்கிறதோ, ஒரு தரம் ஒரு பிள்ளைக்கு செய்யறதோ அங்க பிள்ளை மறக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை இருக்கு. மீண்டும் மீண்டும் செய்யப்படும் புலன்சார் செயற்பாடுகள் மூளை இணைப்புகளை உருவான சினாப்டிக் growth நரம்பு இணைப்புகளை வலுப்படுத்துகின்றன. சோ அப்ப நாங்கள் என்ன மாதிரியான அனுபவங்களை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும்? வளமான high density of materials. Environment provides a surplus of inputs, allowing for stronger redundant connection. So, வளமான உள்ளீடுகளை நாங்கள் வழங்கும் பொழுதும் வேறுபட்ட உள்ளீடுகளை வித்தியாசமான டைவர்ஸ் மெட்டீரியல்ஸை வழங்கும் பொழுதும் அவர்களுக்கான தூண்டல்களை கொடுக்கும் அனுபவங்களை வழங்கும் பொழுதும் அது ஏர்லி டெவலப்மெண்ட்டுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சினாப்ஸ் ஃபார்மேஷன்ல பிள்ளைகளுக்கு பிறந்ததுல இருந்து சடாரண்டு 2 வயசு வரைக்கும் மிகவும் வேகமாக இந்த இணைப்புகள் வளர்ச்சி அடையும். ஆனா 4 வயசுக்கு பிறகு அவையெல்லாம் அவசியமற்றவையெல்லாம் நீக்கப்பட்டு அவசியமானவை மட்டும் மூளையில உருவாக்கப்பட்டிருக்கும். சோ 2 வயசுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அடல்ட்ஹுட்டுக்கு வரைக்கும் அது ஒரு ப்ரூனிங் செய்து, அதாவது கத்தரிக்கப்பட்டு அவசியமானவை மட்டும்தான் நாங்க செலக்டிவ் ப்ரோசஸ் மட்டும்தான் அங்க இருக்கும். இன்அப்ரோப்ரியேட் பொருத்தமற்ற வீக்கான ஸ்னாப்ஸ் எல்லாம் கத்தரிக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணப்பட்டு இருக்கும். சோ இந்த மூளையில உள்ள நரம்பு இணைப்புகள் இந்த ரூல்ஸ் யூஸ் இட் ஓர் லூஸ் இட். நாங்க பயன்படுத்தினால் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொழுது அது வலுவான பிணைப்புகளை மூளையில் உருவாக்கி எதிர்கால அனுபவத்துக்கு உதவும். நாங்கள் அதை பயன்படுத்தாம விடும் பொழுது அது அழிந்து போவதற்கு, இன்ஆக்டிவா இருக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அழிவடைந்து போவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இம்பாக்ட் ஆன் காக்னிட்டிவ் growth. ஸோ நாங்க இதுல பாக்குறோம் என்னென்ன எந்த விதமான அறிவாற்றல் விருத்திக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உதவி இருக்கிறது. ஆனா வெல் டெவலப் சென்சரி ஃபவுண்டேஷன் லீட் டு ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். வலுவான கணித காரணங்கூறலுக்கும் பெட்டர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ், வாசித்து எழுதுவதற்கான திறன்களின் விருத்திக்கம், மேம்பட்ட விருத்திக்கம், ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனை தீர்க்கும் ஆற்றல், இந்த மேம்பட்ட பிரச்சனை தீர்க்கும் ஆற்றலுக்கும் கிரியேட்டிவிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி, அதற்கான கிரேட்டர் கிரியேட்டிவிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி, இந்த விஷயங்கள் யாவும் லாங் டேர்ம் இம்பாக்டாக இந்த 3 தொடக்கம் 5 வயதுல நாங்கள் வழங்குற அனுபவங்கள் மூலம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது. இதை மிஸ் பண்ற பிள்ளைகள் who lack sensory rich experience may struggle with abstraction, attention and academic confidence. எதிர்காலத்துல கருத்துருவான சிந்தனைகளை புரிந்து கொள்வதற்கு கவன குவிப்பிலும் மற்றது அகடமிக் செயற்பாடுகள், கல்விசார் செயற்பாடுகள்ல தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் ஆக முடியாதவர்களாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார்கள். சோ இந்த 3 தொடக்கம் 5 வயசுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. சின்ன வயசுல அவர்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் அது லைஃப் லாங் லேர்னிங்க்கு மிகவும் அவசியமானது. இந்த எக்ஸ்ப்ளோர் பண்றவர் எதிர்காலத்துல ஒரு இனோவேட்டராக மாறுகிறார். இது ஃபண்டமெண்டலாக அவர்களது ஆராய்வூக்கத்தை சூழலுக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்வுத்தன்மையோட மாற்றிக்கொள்ற தன்மைய இந்த சிக்கலான உலகத்துல அவர்களுக்கு இந்த ஆரம்ப அனுபவங்கள் வழங்குறதால எதிர்காலத்துல அவர்கள் அடல்ஹுட்ல ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் சயின்டிபிக் இன்குவாரிக்கு இது ஒரு அடித்தளமாக அமைகிறது. அடுத்தது ரோல் ஆஃப் த டீச்சர். Provide sensory activities, use real materials, observe children, ask open-ended questions. So teacher இந்த வகிபாகம் அவர்களுக்கு புலனுணர்வு அனுபவங்களை வழங்குதல், இயற்கையான உபகரணங்களை மெட்டீரியல்ஸ் கற்றல் உபகரணங்களை பயன்படுத்தல், பிள்ளைகளை அவதானித்தல், அவர்களுக்கு திறந்த வெளி கேள்விகளை வழங்குதல். ஸோ டீச்சர் முதல்ல தனக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸை செட் பண்ண வேணும். அதை செட் பண்ணின பிறகு பிள்ளைகளுக்கு அந்த பிரசன்டேஷனை அவர்கள் செய்து காட்டினா
அதன் பிறகு பிள்ளைகள் செய்வதை அவதானிக்கிறது மட்டும். அவர் பின்னுக்கு இருந்து பிள்ளைகளை சுயமாக செய்வதற்கு அவதானிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது இடையூறுகளை ஏற்காமல் அவர்கள் சுயமாக சிந்தித்து செயற்படுவதற்கு இடமளிக்க வேண்டும். ஸோ கீ மெசேஜ் டு ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ். சென்சரி லேர்னிங் வந்து ஒரு பிழை அல்ல, இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்றல். காக்னிட்டிவ் growth, அறிவாற்றல் விருத்தி என்பது ஹேண்ட்ஸ் ஓன் எக்ஸ்ப்ளோரேஷன், கைகளால் தொட்டுணர்ந்து ஆராய்ந்து கற்றல் மூலம்தான் விருத்தி அடைகிறது. டீச்சர்ஸ் பொறுப்பு சூழலை கட்டமைக்கிறது, அவர்களை ஒப்சர்வ் பண்ணுவது, வளமான மொழிகளை பயன்படுத்தி அவர்களை சொற்களஞ்சியத்தை பயன்படுத்தி அவர்களை வழிகாட்டுவது. ஸோ பாடசாலைக்கு தயார் செய்வதற்கும் வாழ்நாள் கற்றலுக்கும் இந்த புலனுணர்வு அனுபவங்கள் மிகவும் முக்கியமானவை. இதே நேரத்துல பேரண்ட்ஸ் முக்கியமான பொறுப்பு. பிள்ளைகள் வந்து அவர்களது பாடசாலை நாட்கள்ல ஒரு 3 தொடக்கம் 4 மணிக்கெல்லாம் தான் ஆசிரியர்களோட இருக்கிறார்கள். ஆனா பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு பாடசாலையில் கிடைக்கும் அனுபவங்களை முள்ள வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக தேவையில்லாத விளையாட்டு பொருட்களை எல்லாம் கொடுக்காமல் ஒரு நோக்கத்துடனான பொருட்களை, புலனுணர்வு அனுபவங்களை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்துடனான பொருட்களை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அதே நேரம் இயற்கையான மெட்டீரியல்ஸை அவர்களுக்கு வழங்க வேண்டும். மரத்தால, கல்லால, இயற்கை பொருட்களால முடிந்தவரை, இயற்கை பிளாஸ்டிக்கை தவிர்த்து இயற்கை மூல பொருட்களால செய்த கற்றல் உபகரணங்களை வழங்குவதோடு அது பிள்ளை சுயமாக போய் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி அவர்களுக்கு அந்த அக்சசிபிலிட்டி, கீழே இருந்து பிள்ளைகள் தாமாவே போய் செய்வதற்கு வசதியாக அதை ஒழுங்கமைத்து கொடுக்க வேண்டும். அதே நேரம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அவதானிக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் இந்த விளையாட்டுல நாங்கள் குறுக்கீடு செய்யக்கூடாது. ஏற்கனவே டாக்டர் மரியா மோண்டசரி சொன்ன மாதிரி ஹேண்ட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட். அதுல நாங்கள் குறுக்கீடு, பிள்ளை அந்த விளையாடும் பொழுது அங்க மெசேஜ் வந்து பிரெயினுக்கு போய்கொண்டிருக்கு. சோ அதுல நாங்கள் குறுக்கீடு செய்து அதை நிப்பாட்டினோம் சொன்னா அந்த கனெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டது, நிப்பாட்டப்பட்டது. சோ இவ்வாறு தொடர்ச்சியாக பெற்றோருடையோ வளர்ந்தோருடைய குறுக்கீடு ஏற்படும் பொழுது இது வந்து பிள்ளைகளின் கற்றல் செயற்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஸ்லோ லேர்னர்ஸ் உருவாவதற்கு ஒரு காரணமாய் அமைகின்றது. அதனால பிள்ளைகள் புலனுணர்வு அனுபவங்களை பெறும் பொழுது அவர்களை நாங்க இடையூறு செய்யாமல் அவதானித்து விட்டு தேவையான பொழுது அவை முடித்த பிறகு அவர்களுக்கான வழிகாட்டலை நாங்க செய்யலாம். ஸோ லைஃப் லாங் ப்ளூ பிரிண்ட், சென்சோரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கைகளால் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அது வந்து நியூட்ரல் பாத்வேஸ் மூளையில வலுவாக்குகிறது. ஸோ அதனால பிரெயின் வந்து லாஜிக், மெமரி, ஃபோக்கஸ் பில்ட் த்ரூ பிசிக்கல் ஆக்ஷன். மூளையில இந்த திறன்கள் விருத்தி செய்யப்படுகிறது. இதன் மூலம் பிள்ளைகள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்வதால் அவர்களது சுய நம்பிக்கை, சுதந்திரம், கான்பிடன்ஸ் வளர்ச்சி அடைகிறது. இது வந்து அவர்களின் எதிர்கால கற்றலுக்கு எழுதுதல், கணிதம், பிரச்சனை தீர்த்தல் என்பதற்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்கின்றது. ஸோ எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் சென்சரி பேஸ்ட் லேர்னிங். ஸோ இதுல நாங்க புலனுணர்வு கற்றலை அசஸ் பண்ணும் பொழுது நாங்க பார்க்க வேண்டியது அவர்களோட கவன குவிப்பு காலத்தோட வளர்ந்து கொண்டு போகும் பொழுது கவனக்குவிப்பு அதிகரிக்கிறதா, வகைப்படுத்தல், வரிசைப்படுத்தல் போன்ற திறன்கள் மேம்படுகிறதா, அவர்கள் நல்ல சொற்களஞ்சியத்தை விவரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்களா, சுயமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, இதைத்தான் நீங்க அவதானிக்கும் பொழுது பார்க்க வேண்டும். அதை தவிர சோதனைகள் நடத்துவது அல்ல. சென்சரி லேர்னிங்க காலத்தோடு அவர்கள் எவ்வாறு இந்த விடயங்கள்ல மேம்படுகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஸோ இதன் அடிப்படையில சென்சரி பிழை என்றது ஒரு கற்றலில் இருந்து வேறுபட்ட ஒன்று அல்ல, இது அதுக்கான அடித்தளம். இட் இஸ் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன், இட் இஸ் கைடட், இட் இஸ் எசென்ஷியல். தேங்க்யூ.